நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இங்க பாருங்க, அங்கே நில்லுங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? உட்காரலாமா? பைரவனுக்கு அவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. அதனாலதான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அவங்கள பத்தி எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? அவங்க 2 பேர்ல ஒருத்தி இப்ப என் வீட்டுல தான் இருக்கா. என்ன சொன்னீங்க? அதுல ஒருத்தி உங்க வீட்டுல இருக்காளா? ஆமா. அது யாரு? கிருஷ்ணா. கிருஷ்ணாவா? ஆமா, கிருஷ்ணாவே தான். அவ எப்படி உங்க வீட்டுக்கு வந்தா? உங்களுக்கு எதுவும் சொந்தமா? அவ எங்க வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. கிருஷ்ணா நான் பார்த்த பொண்ணு. நான் கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியவ. அதெல்லாம் தெரியும். கல்யாண நிச்சயத்துக்கு முன்னாடி நாள் ஓடி போயிட்டா, அப்படிதானே? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம மொத்த குடும்பமும் எங்கேயோ ஓடி போயிடுச்சு. நான் தேடாத இடங்கள் இல்ல, தேடாத ஊரும் இல்ல. சுருக்கமா சொன்னா பைரவனுக்கு அவ தேவை. விட்டு கொடுக்க நாங்களும் ரெடியா இருக்கோம். அது நடக்கணும்னா முழு விவரம் எனக்கு தெரியணும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நானும் சொல்றேன். என்ன டீல் ஓகேவா? சம்மதம். முதல்ல உங்க கதையை சொல்லுங்க. அவ எப்படி உங்ககிட்ட வந்தா? சொல்லுங்க. நல்லா டீட்டெயிலா சொல்லுங்க. இந்த கதையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு உண்மையை சொல்றேன். அவங்க அப்பா ராமச்சந்திரன் இருக்கான்ல, அவன் எனக்கும் அப்பா தான். நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் போனைய பார்த்துட்டு இருக்க? அப்புறம் நான் என்ன பண்ணணும்? வேலை எதுவும் இல்லைன்னா போய் டிவி பாரு, இல்லைன்னா ஏதாவது புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கணும். எனக்கு அதை விட இன்ட்ரெஸ்டா ஃபீல் ஆகுறது இந்த போன்ல இருக்கிற விளையாட்டு தான். நீ இந்த போன் எடுத்து நோட்டத்தை பார்த்தாலே இதை எடுத்து எனக்கு உடைக்க தான் தோணுது. எனக்கு அப்படி என்னெல்லாம் தோணி இருக்கும். அப்படியெல்லாம் நான் செஞ்சிருந்தேன், நான் இந்நேரம் இந்த வீட்லயே இருந்திருக்க மாட்டேன். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உன்னால எதையுமே சாதிக்க முடியாது. முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ தாரா. எனக்கு லைஃப்ல எதுவுமே சாதிக்க வேண்டாம். அப்பா, உங்களுக்கு வேற ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா சொல்லுங்க. உன்கிட்ட வேற என்னமா சொல்றது? ஒண்ணு மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்க, இது உன்னோட வாழ்க்கை, அதுவும் ஒரே ஒரு வாழ்க்கை.
அதுல நம்ம சந்தோஷமா இருக்குமா நிம்மதியா இருக்குமான்னு நாம தான் தராத முடிவு பண்ணி ஆகணும். நீ உன் மனசை சந்தோஷமா வச்சுக்கிட்டா உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்பாவோட இந்த அட்வைஸ தாங்க முடியாம தான் பையன் அவன் பாட்டுக்கு அவன் போக்குல போயிட்டான். நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, ஞாபகம் இருக்கா? அவ்வளவுதானா? நான் நினைச்சேன் நாளைக்கு என்னோட கல்யாணம்னு. மேலங்குளத்து கஜேந்திரன் நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரான். அவங்க என்ன பாத்துருக்காங்களே? ஆமா தானே? நான் பாத்திருக்கேன். இது அப்படி பாக்குறதுல தாரா, முறையா வந்து பாத்துட்டு போற சடங்கு. சரி, ஃபங்க்ஷன் நடக்கட்டும். எனக்கு என்ன பிரச்சனை? அட, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னு தாமா உன் முன்னாடி நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் எப்பவோ ஒத்துக்கிட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் நீ கேளுமா. மேலங்குளம் குடும்பம் ரொம்பவே நல்ல குடும்பமா. காசு, சொத்துங்க, காருங்க, அப்புறம் பிசினஸ் எல்லாம் இருக்குமா. இந்த கஜேந்திரனும் ரொம்ப நல்ல பையன், பார்க்கவும் நல்லா இருக்கான். ரொம்ப நல்ல கேரக்டர், நல்ல ஃபேமிலி. தாரா, உண்மையை சொல்லும்போது எதுக்கு கோவம் வருதுன்னு அப்பாக்கு தெரியுமா? பதில் சொல்ல முடியல, அதனாலதான். என் பையன் அப்படி ஒரு தப்ப செய்யவே இல்லை. அதை செஞ்சோம் இப்போ ஜெயில இருக்கான். நீ என்ன உண்மை தெரியாம எதாவது பேசிட்டு இருக்க தாரா? கையில காசு இருந்தா என்னதான் பண்ண முடியாது? நாயை கூட ஆடாக்க முடியும். வாதி பிரதி ஆயிடும், கொலகார நிரபராதி ஆயிடுவான். நிரபராதிய தூக்குல கூட போட முடியும். என்ன வேணாலும் பண்ணலாம். நீ நீ அதை விடுமா. நான் உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த கல்யாணத்துக்கு முழு மனசா சம்மதம் சொல்லணும், உனக்கு பிடிச்சிருந்தாலும் இல்லாட்டியும். ஏன் விருப்பத்தெல்லாம் நீங்க பாப்பீங்களா? எதுக்கு இப்ப மட்டும் ஏன் விருப்பத்தை கேட்டுட்டு இருக்கீங்க? ஒரு வாட்டியாவது இந்த வீட்ல என்னோட விருப்பம் என்னன்னு கேட்டிருக்கீங்களா? இல்லல்ல. செத்து போனா அப்படித்தானே சொல்லணும். சந்தேகம் இருக்கிற மாதிரி சாகடிக்கப்பட்ட என்னோட அம்மா அப்படி சொல்ல முடியாதுல்ல. இங்க அம்மாவோட விருப்பத்துக்கு ஏதாவது ஒரு மதிப்பு இருந்துச்சா? இல்ல. அப்பாவோட சுயநலம், பையனோட திமிரு கொழுப்பு. பையன் பெரிய லெவலுக்கு வந்துட்டான். நிறுத்துறியா? ஓகே, நிப்பாட்டிட்டேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் எதுவும் நினைக்கல. அப்பா தான் காலையில எந்திரிக்கும் போதும் நைட்டு தூங்கும் போதும் ஒன்னொன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு இப்போ அந்த மேலங்குளத்துக்காரங்களோட சொந்தம் எனக்கு வேணும். அதுக்கு பெரிய மதிப்பு இருக்கு. அதுக்கு என்ன பலி கொடுக்கணுமா? நான் தான் ஒத்துக்கிட்டேனே. அப்பா ஒரு ஸ்டாச்சு வாங்கிட்டு வந்து இது கூட குடும்பம் நடத்துன்னு சொன்னா கூட நான் குடும்பம் நடத்த ஒத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்பவும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? இல்ல. இல்லன்னு என்ன விட உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். தெரியும். உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் உயிரோட இருக்கும்போது அது நடக்காது. சரி, அப்பாவோட விருப்பப்படியே நடக்கட்டும். நான் வெயிட் பண்றேன் என்னோட நாளுக்காக. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல, எவ்ரி டாக் ஹஸ் அ டே. என்னோட நாளும் வரும் வரும், அப்படிதான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லைன்னு சொன்னதால தான் அந்த கிழவனுக்கு நான் காசை எண்ணி கொடுத்தேன். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவை கொடுத்துருக்கேன். 1,52,000 ரூபாய். அது இல்லாம வட்டியும் இருக்கு. திருப்பி தர்றதுக்கு வக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். அந்த பொண்ணுங்களை பார்த்து தான் காசையே கொடுத்தேன்.
காசு வரா மாதிரி தெரியல. அதான் பதிலுக்கு உன் பொண்ணை கொடுன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சம்மதிக்கல. அதான் அவங்கள கொஞ்சமா மிரட்டி விட்டேன். பொண்ணு போட்டுருவன்லாம் சொல்லல. உன்னோட 2 பொண்ணுங்களையும் தூக்கிட்டு போயிடுவேன் தான் சொன்னேன். நான் சொன்ன மாதிரி செய்வேன்னு அந்த கிழவனுக்கு தெரியும். அப்புறம் தான் கிருஷ்ணாவை எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கிறேன், உன் தங்கச்சியை பார்த்துக்கிறேன், வீடு கட்டித்தரேன், அப்படி இப்படின்னு நிறைய போய் சொல்லியிருக்கேன். ஆ, ரொம்ப நேரம் ஆச்சு. சரக்கை இப்படிலாம் கையில் வச்சிருக்க கூடாது. வாய்க்கிட்ட கொண்டு போய் கல்பாடிங்க. நான் நீ சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தல, அதான். ஆ அப்புறம் கல்யாணத்துக்கு அவ ஒத்துக்கிட்டாளா? சம்மதிக்க வச்சேன். அவளை விட்டுருவனா? ஆ, அவ தங்கச்சி இருக்குல்ல, அந்த கண்ணு தெரியாத பொண்ணு, அதை கெடுத்து சாவடிச்சிருன்னு பயமுறுத்துனா, அவ இல்ல, செத்து போன அவங்க அம்மாவே வந்து சம்மதிக்கும். அப்புறம் என்ன? அப்ப இவங்களுக்கு சொந்தமா வீடெல்லாம் கிடையாதுல்ல? இடம் இருக்கா? அப்படி ஏதாவது? இருந்துச்சு, தூரத்துல அந்த மலை மேல. அந்த கண்ணு தெரியாம இருக்க 2வது பொண்ணுக்கும் நான் அடிக்கடி காசு கொடுத்தேன். அதனால அந்த வீடும் இடமும் எனக்கு தான். அதுக்கப்புறம் வாடகை வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. வீடு ஒன்றும் பெருசா சொல்லிக்கிறதுக்கு இல்ல, சின்னதா இருக்கும் வீடு. பெருசா சொல்லிக்க ஒன்றும் இருக்காது. ம், வீட்டை சுத்தி அங்கங்க கோணி பை வச்சு வீடு ஆக்குனேன். அதுக்குள்ளதான் படுத்து கிடந்தாங்க. அப்புறம் இந்த கல்யாணக்காரி என்னாச்சு? அத பத்தி சொல்லு. என்ன ஆகணும்? கல்யாணம் நிச்சயம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த கிழடுகள்லாம் என்னை ஏமாத்திருச்சுங்க. ம், அவங்க சொன்ன நாள்ல போய் பார்க்கும்போது அங்க யாரும் இல்ல. பெத்த பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க ஊரை விட்டே போயிட்டாங்க. இப்படி ஒரு துரோகத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. தெரிஞ்சிருந்தா காவலுக்கு ஆளை போட்டிருப்பேன். அவங்கள தேடாத இடம் இல்ல. திண்டுக்கல், பழனி, கொடைக்கானல், அப்படி எங்க போனாங்கன்னு கண்டே பிடிக்க முடியல. தமிழ்நாடு முழுக்க தேடியாச்சு. சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க நான் அவங்கள கொன்னுட்டேனா. ம். அதுவும் அப்படியே இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன். சுருக்கமா சொன்னா பைரவனுக்கு 1.5 லட்சம் திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கு. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போகவும் செஞ்சிட்டாங்க. சரிதானே? அவ மட்டும் என் கையில மாட்டட்டும், அப்புறம் இருக்க அவளுக்கு அப்பளம் மாதிரி நொறுக்கிடுவேன். ரொம்ப நாள் ஆட்டம் காட்டிட்டா, இப்ப இவனுக்கு தேடிட்டு இருக்கானுங்க. கையில மாட்டட்டும், நாங்க அவளை வச்சு செய்வோம். அது மட்டும் இல்ல, அவளோட கண்ணை நோண்டி தெரு தெருவா அவளை பிச்சை எடுக்க விட்டுருவேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. அப்ப வளர்க்கறதுக்கு இல்ல, கெடுக்கிறதுக்கு தான் பிளானா? ம், நல்லா இருக்கு.
கிருஷ்ணா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. அழுதுட்டு இருக்கியா? இல்லை. நீ இன்னைக்கு மேல் வீட்டுக்கு போனியா? போயிருந்தேன். உன்னை அவங்க நிறைய வேலை வாங்கிட்டாங்களா என்ன? இல்லை. உனக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. அதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? இல்லை. உன்னை அவங்க யாராவது அடிக்கிறதோ திட்டுறதோ ஏதாவது பண்ணாங்களா? இல்லை. என்ன பதில ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கியா? எதை கேட்டாலும் ஒரே வார்த்தையில பதில் சொல்ற. ஆமா, இல்ல, இருக்கு. உனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை. நீ தாங்கிக்க முடியாத அளவுக்கு இந்த வீட்ல இருக்கவங்க யாராவது உன்னை ஏதாவது செஞ்சாங்களா? இல்லை. உனக்கு எங்க மேல ஏதாவது கோவம் இருக்கா? அப்புறம் எதுக்கு இங்க இருக்கிற? நான் யாரையும் குத்தம் சொல்ல விரும்பல. என்னால எதுவா இருந்தாலும் தாங்கிக்க முடியும். என் தங்கச்சிக்காக, என் அப்பாவுக்காக நான் என்ன வேணா தாங்கிக்குவேன். எவ்வளவு கஷ்டம் வேணா சகிச்சுக்குவேன். கிருஷ்ணா, உனக்கு என்னதாம்மா ஆச்சு? என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா? ஒன்றும் இல்லை பாட்டி, எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்க போய் படுத்துக்கோங்க. என்ன பைரவா, நம்ம 2 பேருக்கும் கிட்டத்தட்ட எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. 2 பேருக்கும் ஒரே லட்சியம்தான். அப்போ சேர்ந்து மூவ் பண்ணலாம்ல? கண்டிப்பா. அவ மட்டும் என் கையில கிடைக்கட்டும். நான் உங்கள்ட்ட என்னெல்லாம் சொன்னனோ அதை விட அவளை குடும்பப்படுத்தி அவளை சாகடிக்க போறேன். அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது பைரவா. நாளைக்கு நான் திரும்பி போயிடுவேன். அங்க போய் எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்றேன். என்ன? சீக்கிரம் வேணும். எனக்கு அவ்வளோ பொறுமெல்லாம் கிடையாது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சரி, நாளைக்கு பார்க்கலாம். உள்ளவாடா. அண்ணே. என்னடா?
கிடைச்சதுங்களா? 2 நாளா நம்ம கண்ணிலே படல, இப்பதான் வந்து நம்ம கையில சிக்கியிருக்காங்க. யார் இவங்களா? இது இன்னொரு ராமச்சந்திரனும் கிருஷ்ணாவும். முதலாளி ஐயா, மன்னிக்கணும். என்கிட்ட காசு இல்லை, அதனாலதான் வீட்டை காலி பண்ணிட்டேன். பணம் எனக்கு தர வேண்டிய பணத்தை கொண்டு வந்துட்டியான்னு கேக்குறேன். இல்ல ஏய், முதலாளி, ஐயா முதலாளி, வேணாம் முதலாளி. முதலாளி, என் பொண்ணை விட்டுருங்க முதலாளி. உங்களுக்கு பணம் தானே, நான் எப்படியாவது ரெடி பண்ணி கொண்டாந்துறேன். அவளை விட்டுருங்க முதலாளி, அவளை விட்டுருங்க. நீ முதல்ல பணத்தை கொண்டு வா. அது வரைக்கும் இவ இங்கதான் இருப்பா. பணம் வர வரைக்கும் இவளை அடமானமா வச்சுக்கிறேன். ஓடா. வாடி. பணத்தை கொண்டு வர சொல்லு. வா. வாடி. ஏய், வெளியே கொண்டு போய் தொலைங்கடா அவனை. போய் பணத்தோட வா. ஓடி. கொடுத்துறேன், அவளை விட்டுருங்க முதலாளி. முதலாளி, முதலாளி, பணத்தை கொடுக்காம சார், என் பொண்ணை காப்பாத்துங்க சார். உங்க காலில் விழுந்து கேட்கிறேன் சார். சார், உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், அவளை காப்பாத்துங்க சார். சார் 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 ஐயோ, வெளியில போயா? ஐயோ, ஐயோ, பொண்ணை காப்பாற்ற முடியாத பாவி. பொண்ணை யாராவது காப்பாத்துக்கல. என்ன ஏதோ பயங்கர யோசனை போல தெரியுது. பக்கத்துல பைரவன் ரூம்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? இல்லடா, நான் அந்த பைரவனை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பைரவன் ஒரு பயங்கரமான ஆளு. முன்ன பின்னெல்லாம் பார்க்க தெரியாதவன். சரிதான். தூக்கிட்டு வான்னா கொன்னுட்டு வர ஜாதி தான் அவங்க. ஆத்து பழகலன்னு வச்சுக்கோ, நமக்கே டேஞ்சர் தான் அவன். நேரா அங்க கூட்டிட்டு போனா நம்ம கழுத்துல கயிறு தான். வேற என்ன வழி இருக்குன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு பண்ணலாம், மகியனை கூப்பிட்டு மேட்டர் சொல்லலாம். என்ன? அதுவும் சரிதான். எப்பவுமே ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் இருக்கிறது நல்லதுதான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.